Hi friends, how are you? Welcome back to my channel, Official NB Plus. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தம்ப்நெயிலை பற்றி பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பொதுவாக வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தாச்சுன்னா மெயினாக தேவைப்படுறது தம்ப்நெயில் தான். தம்ப்நெயில் தான் நம்ம சேனல் வீடியோ சேனல் வந்து வீடியோவை வந்து எடுத்து வெளிப்படுத்தும். அந்த தம்ப்நெயிலை பற்றி இன்றைக்கி சும்மா ஓரளவு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவுக்கு தம்ப்நெயில் தேவைப்படுற வீடியோ ஆப் என்ன அப்படின்னா பிக்சல் லேப்பு. இந்த பிக்சல் லேப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளில் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணனால என்னோடய டிஸ்பிளேலேயே இருக்குது. அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணலாம். இல்லைனா வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பொதுவாக வந்து அந்த இது ப்ளே ஸ்டோரை பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் வரும். பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த நியூ டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணியாச்சு. இப்போ டெலீட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, இது வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனை வந்து கிரீன் கலரில் இந்த கலரில் இருக்கிறத வந்து நம்ம பிளாக் கலரில் மாற்றணும். இந்த டிஸ்பிளே பிளாக் கலரில் மாற்றினாத்தான் அந்த தம்ப்நெயிலை வந்து நம்ம சூஸ் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ கீழே கிளிக் பண்ணிங்கன்னா கலரில் போய்ட்டு நீங்கள் பிளாக் கலர் கொடுத்து நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாக் கலர் மாறிடும். இந்த பிளாக் கலர் மாறின பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டிஸ்பிளேவுக்கு நம்ம வந்து இமேஜ் இப்போ யூடியூப் தம்ப்நெயில் நம்ம இதில் வந்து உருவாக்கணும்னா இமேஜ் சைஸு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த தம்ப்நெயில் கரெக்டாக வந்து சூஸ் ஆகும். இப்போ கிளிக் பண்ணியாச்சு இமேஜ் சைஸை. இதில் போய்ட்டு கஸ்டமில் போய்ட்டு யூடியூப் தம்ப்நெயில் கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு அதை ஓகே பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து அதில் ஆட் ஆயிரும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சுன்னா அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கானை இது பண்ணுங்கள். மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் ஐக்கானை இது பண்ணிங்கன்னா, ஓகே ப்ளஸ் ஐக்கானை யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரம் கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான இது இப்போ எடுத்து வச்சுக்கலாம். என்ன தம்ப்நெயில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்து நீங்கள் வந்து உங்களை பிக்சர் ஆட் பண்ணி அதில் எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ பொதுவாக வந்து ஸ்ரீரங்கம் டெம்பிள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தம்ப்நெயிலில் நான் போடணும். அதை வந்து போட்டுக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. ஸ்ரீரங்கநாதர் கோயில் இப்போ ஃப்ரேம் வந்து செட் ஆகலை. நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேம் பண்ணோம்னா நார்மலாக இந்த டிக் மட்டும் கொடுத்தாச்சுன்னா ஏற்கனவே நம்ம ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரேம் அதுக்கு தகுந்து எடுத்துக்கிறோம். இப்போ டிக் மட் பண்ணுங்கள். சூஸ் பண்ண தேவையில்லை. சூஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அந்த மூலையில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து அதை இழுத்து விட்டு இது பண்ணிக்கிறணும். இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் ஆன பிறகு இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இதில் தம்ப்நெயில் தமிழில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா கூகுள் இண்டிக் கீபோர்ட்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அதுவும் அவைலபிளில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கலாம். அந்த இது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா விண்டோ இப்படி தான் வரும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய்ட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, கலர் சேஞ்ச் பண்ணுறது, டெக்ஸ்ட் கொடுக்கணும். டெக்ஸ்ட் கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும் விண்டோவில். அதை கிளியர் பண்ணிவிட்டு தம்ப்நெயிலுக்கு கீழே அந்த ஐக்கான் மாதிரி வருது பார்த்தீங்களா, 5 ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 4ஆவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தம்ப்நெயில் இதாக அது வந்து நெட்டு ஆனில் இருந்தால் தான் அது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ தம்ப்நெயிலை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் நார்மலாக இப்போ நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் ஆகி அது வந்து டைப் ஆகும். இப்போ நான் வந்து ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு போடுறேன். ஸ்ரீரங்கநாதர்னு போடுறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்ரீரங்கநாதர்னு வந்துடும். நீங்கள் தமிழுக்கு தனியாக போய் தேவையில்லை. இதில் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணாவேவும் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஓகே பண்ணியாச்சுன்னா இங்கே தம்ப்நெயிலில் என்ன செட் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்துடும். அதில் நீங்கள் வந்து போல்டாக வச்சுக்கலாம், ஃபுல்லாக வந்து ஃப்ரேம் பெருசாக வச்சுக்கலாம், பாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம், எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது போதுமான அளவு. கரெக்டாக சூஸ் பண்ணுற இடத்துல எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு பாண்ட் சைஸ் எல்லாம் இருக்குது. பாண்ட் சைஸு எல்லாமே நீங்கள் கீழே க்ரியேட் பண்ணிக்கலாம்.
என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து லுக்னஸ்ஸாக இருக்கணும், லுக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே கலர் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையான கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேக்ரவுண்டு எல்லாமே இருக்குது, இம்போர்ட் பண்ணுறது, பேக்ரவுண்டு, ஷேடோ இருக்குது, 3D எஃபெக்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டு தம்ப்நெயில் எப்படி லுக்காக இருக்கணுமோ அப்படி நீங்கள் லுக்காக இப்போ இதிலேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஓகே பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ரேமுக்கு வந்து பிளாக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த பிளாக்கை கொடுத்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் வேறு கலர்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், அது லுக்காக தெரிகிற மாதிரி. இப்போ நான் வந்து பிளாக் பண்ணி இப்போ நான் நார்மலாக தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசம் தான் இது பண்ணியிருக்கேன். பிளாக் கலரில் வச்சுட்டு அது பேக்ரவுண்டு நீங்கள் எவ்வளோ இது பண்ணணுமோ அது தந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பான் ஸ்டைல் மாற்றிக்கலாம். போல்டாக வேணுமா, இப்போ நார்மலாக வேணுமா, ஏரியலாக வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பான் சைஸை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதில் ஃப்ரேம் செட் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்டு கலர் மாற்றணும்னாலும் அதை மாற்றிக்கலாம். ஃபுல்லாக வைக்கணுமா வச்சுக்கலாம், பேக்ரவுண்டு ஷேடோவாக வரணும்னாலும் வச்சுக்கலாம், ஃப்ளாட்டாக வரணும்னாலும் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு பொசிஷன் தேவையோ அதுக்கு தந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு தந்து வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல சூஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சு தம்ப்நெயில் உருவாக்கிக்கலாம். இந்த தம்ப்நெயில் உருவாகின பிறகு ஓகே, இப்போ வந்து அந்த பிளாக் கலருக்கும் ஒயிட்டுக்கும் கரெக்டாக ஒரு லுக்னஸ் தெரியுது. அந்த லுக்னஸ் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரேம் எந்த இடத்துல வைக்கணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் இதில் வச்சுக்கோங்க, ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. இங்கே ஓகே, இங்கே செட் ஆகுது, கரெக்டாக இருக்குது. இங்கே நம்ம வச்சாச்சு. வச்சுட்டு என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக இது பண்ணி மறுபடியும் டெக்ஸ்ட் கொடுத்து ஸ்ரீரங்கநாதர் கோவில் அப்படின்னு போட்டோம்னா மறுபடியும் இந்த தம்ப்நெயில் போனோம்னா டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். விண்டோ ஓப்பன் ஆனோடனே மறுபடியும் கீபோர்டில் வந்து நீங்கள் அந்த கூகுள் மேலே 4வது ஆப்ஷன் போனீங்கன்னா மறுபடியும் கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கோவில்னு இருந்தால் கோவில் இதில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கோவில்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நெட் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் லுக்னஸ் கிடைக்கும். ஓகே, தம்ப்நெயில் லுக்னஸ் கிடைக்கும். இதே ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து இந்த மெத்தடில் போனாவே உங்களுக்கு இதாகிடும். ஓகே ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா எங்கே ஃபிக்ஸ் ஃப்ரேம் எங்கே வைக்கணுமோ வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணணும். ஐக்கான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு 3D எஃபெக்ட் வேணுமா, போல்டாக வேணுமா, ஏரியில் வேணுமா, சென்டராக வச்சுக்கலாம், ஷேடோஸ் இருக்குது, எல்லா ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டில் வேணுமோ, எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம இது பண்ணணுமோ, லுக்னஸ் கிடைக்கணுமோ அந்த லுக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதாங்க சிம்பிளான மெத்தடு. நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு நீங்களே தம்ப்நெயில் உருவாக்கி இது பண்ணிக்கலாம். மேலே சேவ் ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணணும். சேவ் கேலரின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் இதுக்கு போயிடும். நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் போன பிறகு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த தம்ப்நெயில் வந்து நீங்கள் அதில் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இவ்வளோ தான் சிம்பிளான மெத்தடு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தம்ப்நெயில் நீங்களே க்ரியேட் பண்ணி நீங்களே இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பக்கத்தில் தட்டி விட்டுருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.